பாருங்கள், ஆட்டுக்கால் நம்ம வேக வச்சுருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி ஒரு 10 விசில் வச்சுருங்க. வச்சுட்டு மசாலா அரைக்க பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி, சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இது தனியாக. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம். பட்டை, லவங்கம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி ஆட்டுக்காலில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். மஞ்சள் தூள், உப்பு. நல்லா ஒரு 10 விசில் விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிட்டோட இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. இந்த மசாலா அரைச்சிக்கலாங்க. மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய், முந்திரி, பச்சை மிளகாய், சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. 10 விசில் வந்துடுச்சு. அரைச்ச மசாலா ஊற்றி அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்குங்க. போட்டுருங்க. கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் நல்லா திக்னஸாக வந்தோடனே இறக்கிடுங்க. ஆட்டுக்கால் பாயா ரெடி. இப்போ வேறு லெவல். மல்லித்தலை போட்டுங்க. ஆட்டுக்கால் பாயா ரெடி. நீங்கள் எப்படி செஞ்சுருப்பா சொல்லுங்கள். கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். எதுவும் சொல்ல மாட்டீங்க. ஓகே, ஓகே, டன்.